ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்குமான 4th T20 மேட்ச் லாஸ்ட்டு எங்கே நடக்க போகுது பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் ஓவல் கிரவுண்ட்ஸில் வந்து நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ் இந்த கிரவுண்டு வந்து எப்படி இருக்கும், பிளேயர் வந்து ப்ராக்ரஸிங் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து இந்த பிளேயர்ஸ் பற்றி எடுத்து டீப்பாக வச்சு அதை வச்சு டீம் எப்படி மேக் பண்ணலாம், எந்த பிளேயர் இனியன் வைஸ் யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எந்த பிளேயருக்கு த்ரெட் இருக்கு, சிவிசி அளவு யாருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே நாங்கள் வந்து இந்த பிளேயர்ஸ் மேக்ஸிமம் வர பிளேயர்ஸை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி உங்களோட ஐடியாவையும் அங்கே நீங்கள் சாட் குரூப்ல ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பிச்சு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இந்த இங்கிலாந்து T20 எல்லாம் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி இனிஷியலா மட்டும் ஸ்விங்குக்கு சப்போர்ட் ஆகுது, அப்புறம் ஃபுல்லா பேட்டினுக்கு தான் சப்போர்ட் ஆகுது. சேசிங் பண்ற அளவுக்கு பேட்டிங் ஸ்ட்ராங்கான டீமும் பண்ணிடுறாங்க. சப்போஸ் கிளவுடியா வந்து இல்ல, டியூ இல்லை அப்படின்னா ஸ்பின் வந்து பண்ற பட்சத்துல தான் அங்க சேசிங் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கு. இப்போ இதுல டோட்டலா 15 மேட்சஸ் பிளே பண்ணதுல ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க வந்து 9, செகண்ட் வின் பண்ணவங்க 6 பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 150 பாத்தீங்கன்னா 4, 150 to 169 பாத்தீங்கன்னா 5, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 170 to 189 பாத்தீங்கன்னா 3 டைம்ஸும், 190 எபோவ் பாத்தீங்கன்னா 3 டைம்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 160 வரைக்கும் இன்டர்நேஷனல் இதுல ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் நடந்ததுல 211 வந்து அவங்க பண்ணிருக்கிறாங்க. அதை வந்து 81 தான் அவங்க அதே மேட்ச்ல லோ ஸ்கோரா வந்து அவங்க வந்து அதுல ஸ்கோர் ஆயிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல நடந்த டொமஸ்டிக் T20 மேட்சஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து 200க்கு மேலயும் இங்க ஸ்கோர் பண்ணிருக்காங்க, 190க்கு மேல நிறைய ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி வந்து அங்க வந்து பேட்டினுக்கு நல்ல சப்போர்ட்டும் ஆயிருக்கு. இதுல இருக்கிற ரீசன்ட் இது வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ் மட்டும்தான். ஆனா T20ல இப்ப பாத்தீங்கன்னா நடந்த அங்க இருக்கிற மேட்சஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரீசெண்டா நடந்த 4 மேட்சஸ்லயுமே 199க்கு மேலதான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 200 வரைக்கும் பண்ணிருக்காங்க. ஆனா இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல ஸ்ரீலங்கா 187 பண்ணும்போது இங்கிலாந்தால 174 தான் பண்ணாங்க, சேஸ் பண்ண முடியல. நியூசிலாந்து 201 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பண்ணிருக்காங்க. இங்கிலாந்து வந்து 196 பண்ணி ஆனா அவங்க சேஸ் பண்ண முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சம்டைம்ஸ் பேட்டிங்ல இருந்து பவுலிங்க்கும் மாறி இருக்கு. பேட்டினா இருந்த இது ஒரு பிச் சம்டைம்ஸ் பவுலிங்கும் மாறி இருக்கு. 113 வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் பண்ணிருக்காங்க. இங்கிலாந்து வந்து 88 வரைக்கும் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் முன்னாடி. ஆனா இப்போ வந்து அந்த T20க்கு ஏத்த மாதிரி பேட்டிங் பிச்சை வந்து கொஞ்சம் மாத்தி இருக்கிறாங்க. பேட்டினுக்கு நல்ல சப்போர்ட்டும் ஆயிருக்கு. இப்ப சப்போஸ் பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகுது அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்ல பவுன்ஸ் பவுலருக்கு சப்போர்ட் ஆகும் போது அவங்க இப்ப பாகிஸ்தான் பவுலர்ஸ் டாமினேட் பண்ணாங்கன்னா விக்கெட் விட ஒரு சில வாய்ப்பு. மாதிரி இது லாஸ்ட் 4 மேட்சஸ்ல நடந்த அங்க இப்ப ரீசெண்டா நடந்த இங்கிலாந்து T20ல எடுக்கப்பட்ட விக்கெட்டோட இது பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 12 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 35 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்ல 6, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னும் 6 எடுத்திருக்காங்க. பேசர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 17, 18 எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்ல பவுன்ஸ் பண்றவங்க நல்ல குத்தி ஏத்துறவங்களுக்கு இந்த பிச்சு நல்ல சப்போர்ட் ஆயிருக்கு. இப்போ வர பாத்தீங்கன்னா பட்லர் அவைலபிள் ஃபார் செலக்ஷன் தான் வச்சிருக்காங்க. மேபி அவர் வரல அப்படின்னா பென் டக்கெட் வந்து அந்த இடத்துல வருவாரு. மற்றபடி அவங்களோட பிளேயிங் 11 வந்து மேக்சிமம் வந்து மாத்த மாட்டாங்க. இப்போ நம்ம வார்ம் அப் மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு ICC T20, அதனால இனி அவங்க அதை பத்தி தான் இது பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களோட முக்கியமான பிளேயரை வந்து பேக் வச்சுக்கிடுவாங்க, எந்த இன்ஜூர்டும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகளும் இதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட லைனப் மேக்ஸிமம் 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. மேபி அவங்க மெயின் பிளேயர்ஸை வந்து பேக் வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இனி ICC T20ல வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு அவங்க போறதுக்குனால அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்து கூட்டு போற மாதிரியான இதுவும் பண்ணுவாங்க. லாஸ்டான மேட்ச் ரெயின்ல வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதேதான் 30 மேட்சஸ்ல 20 மேட்சஸ் இங்கிலாந்து வின் பண்ணிருக்காங்க. இவங்க 9 மேட்சஸ் பண்ணிருக்காங்க. அந்த வென்யூவை பொறுத்தவரை பாகிஸ்தான் 3 மேட்சஸ் பிளே பண்ணதுல 2 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. இந்த வென்யூல பிளே பண்ணதுல நியூசிலாந்து கூட இங்கிலாந்து கூட அப்படின்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் லாஸ் ஆயிருக்கு. இங்கிலாந்து 2 மேட்சஸ் பிளே பண்ணதுல 1 வின் பண்ணி 1 லாஸ் ஆயிருக்காங்க இந்த வென்யூ. இப்போ இந்த பாகிஸ்தான் இங்கிலாந்து மேட்சோட 4th T20 இதுல வந்து ஃபர்ஸ்ட் வென்யூ ப்ராக்ரஸ் வந்து எல்லா இதுலயும் வந்து பாருங்க. அதுதான் நம்ம பிளேயர்ஸை யாரை லீவ் பண்ணலாங்கிறத ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு தனிப்பட்ட ஐடியா கிடைக்கும். அதுல இந்த கிங்ஸ்டன் ஓவலோடைய பிட்ச் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும். இந்த நம்மளுடைய
கொல்கத்தா டீம் மாதிரி, பெங்களூர் பிச் மாதிரி கம்ப்ளீட்டாக 2 சைடும் பேட்டினுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா நல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி அந்த இனிஷியல் ஸ்விங்கு மட்டும் பவர் பிளே டயத்தில் அந்த 1 or 2 ஓவர்ஸில் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் அது வந்து கம்மியாக போயிடும். இப்போ இந்த மேட்ச்சில் பிச் ரிப்போர்ட் வந்து இதுவரை எப்படி இருக்குன்னா ரொம்ப பேட்டிங்க்கு பேரடைஸாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நல்லா பவுன்ஸ் பண்ணுறவங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக பவுன்ஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த பிச்சு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பேட்டர்ஸ்க்கு நல்ல இந்த பிச்சு நல்லா அடிக்க இதாக இருக்கும்னா பிலிப் சால்ட்டு, பேர்ஸ்டோ, வில் ஜாக்ஸு, பட்லரு, ரிஸ்வானு, இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங் ஹிட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களால ஹிட் பண்ண முடியுமோ அந்த பேட்டர்ஸ்க்கு வந்து இந்த பிச்சு சப்போர்ட்டு ஃபுல்லாக ஆகிற மாதிரி இருக்கு. மேபி செகண்ட் இன்னிங்ஸில் இப்போ க்ளவுடி கண்டிஷனாக வருது, இல்லை ஏதாவது டியூ வருது, இல்லை டியூ வராமல் இருந்தால் கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அப்படி டியூ இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக சேஸ் பண்ணிடுறாங்க. இதில் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் T20 வந்து நடந்து கொஞ்சம் வருஷம் ஆச்சு. அதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வென்யூவில். ஆனால் இங்கிலீஷ் T20 மேட்ச் வந்து இங்கே நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சம்மர் செட்டு, அதுக்கப்புறம் எக்ஸஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ச்லாம் வந்து இங்கே நிறைய நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி 250 ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சம்மர் அதாவது 252 அடிச்சும் அதை வந்து 254 அடித்து சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க இவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 208 அடிச்சும் அதாவது 195 அடிச்சும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு டீம் அடிச்சு அதை வந்து திரும்ப இவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ சேசிங் வந்து இப்போ வந்து நானும் பண்ணுறதுக்கான அக்ரெசிவ் ஸ்டார்டிங் இந்த பிச்சுக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ பவர் பிளே ப்ராக்ரஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளேயை பொறுத்தவரை இந்த இதில் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் இப்போ இங்கிலாண்டே பிடிக்கிறாங்கன்னா பவுலிங்குக்கு சப்போர்ட் ஆகலை அப்படின்னா அந்த இனிஷியல் ஓவரில் விக்கெட் கிடைச்சா மட்டும்தான் அந்த ஸ்விங்கில் ஆகும். இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேபி பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை சொல்ல வர இப்போ இங்கிலாந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு விக்கெட்டு விழும், இல்லைனா விக்கெட்டே விழாமல் அதுக்கப்புறம் போயிடும். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரை இப்போ பாகிஸ்தான் பிடிக்கிறாங்க பேட்டிங் பண்ணுறாங்கன்னா மேக்சிமம் 1 or 2 விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. இது பவர் பிளேயோட ப்ராக்ரஸ் அந்த கிரவுண்டில். இந்த மேட்சை பொறுத்தவரை ஜாஸ் பட்லர் வந்து இப்போ அவர் இந்த மேட்ச் பிளே பண்ணுவாரா அப்படின்னா ஒரு டவுட்டு தான். ஆனால் இப்போதைக்கு அவர் அந்த பிக் அவைலபிள் பிக்ஸில் வந்து இருக்கிறாரு. சப்போஸ் உள்ளே போய் கூட அவர் வந்து மேபி அவர் வந்து இது இல்லைன்னா இவருக்கு பதிலாக அந்த பென் டக்கெட் அவர் தான் பிளே பண்ணுவாங்க. இவர் வரமாட்டாங்க. இப்போதைக்கு இவர் தான் ஹை பெர்சன்டேஜ் சீல இருக்காரு. விசி வில்லியம் ஜாக்ஸா இருக்காங்க. சப்போஸ் இப்போ பட்லர் பிளே பண்ணா இது அப்படியே கண்டினியூ ஆகும். அப்படி பட்லர் இந்த மேட்ச் இல்லை, அவங்க வரல, அவங்க ஒரு மேட்ச் வந்து அவங்களோட பெர்சனல் இதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த மேட்ச் அவர் வந்துட்டாரு, இப்போ அவைலபிள் இதில் அவர் இருக்கிறாரு. ஸோ அவர் வராரு அப்படின்னா இவங்க ஹை பெர்சன்டேஜ் சியும் வில் ஜாக்ஸும் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பேட்டிங்ல இருக்கிற வில் ஜாக்ஸும் பாபர் அசாம் இவங்களும் தான் சிவிசி வருவாங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு பேட்டிங் இப்போ பேட்டிங்ல ஒரு சிவிசி வர ஒரு வாய்ப்பு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பிடிக்கிற பேட்டிங்ல ஒரு சிவிசி வர வாய்ப்பு. அதே மாதிரி 75 to 100ல ஒரு சி வர வாய்ப்பு, இல்லை விசி வர வாய்ப்பு. அதுக்கு அடுத்த கேட்டகரியானதுல ஒரு விசி வர ஒரு வாய்ப்பு. இது ஒரு டைப்பு. ரெண்டாவது 75 to 100 இந்த கேட்டகரியிலேயே சிவிசி வராம அடுத்த கேட்டகரியான 50 to 75 இல்ல 25 to 50 அந்த கேட்டகரியில சிவிசி மாறும். ஆனா இந்த மேட்சை பொறுத்தவரை கண்டிப்பா ஹை பெர்சன்டேஜ்ல ஒரு சி வந்து வரும். அதுவும் பேட்டிங் கேட்டகரியில வர நிறைய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுல யாருக்கு என்னென்ன வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாஸ் பட்லர் இந்த மேட்ச் பிளே பண்றாரு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா இவர் வந்து கேப்டன்ஷிப் இதில் அதிகமாக இருக்கிறாரு. இந்த கேட்டகரி அதாவது விக்கெட் கீப்பர் கேட்டகரிலையும் சரி பொதுவாகவும் சரி. இப்போ இவர் பிளே பண்றாருன்னா இவருடைய இது செகண்ட் இன்னிங்ஸ் பண்றப்போ இந்த வென்யூல மேக்சிமம் ஓரளவு நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாருன்னா கூட இவரை லீவ் பண்ணிடலாம் இவர் பிளே பண்ணா. அப்படி இவர் இந்த இதில் பிளே பண்றாரு அப்படின்னா இவர் மேக்சிமம் ஒரு ட்ரீம் டீம் வர
வாய்ப்பு இப்போதைக்கு வர இருக்கு. ரிஸ்வானை பொறுத்தவரை இவங்க கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்றாருன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு. நான் இவங்களுக்கு யார் யாருக்கு த்ரெட்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன் பிளேயர்ஸ் ரீதியா. நம்ம அடுத்து சிவிசி ஆப்ஷன்ல நான் அதை சொல்லிடுறேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாபர் அசாம் பாத்தீங்கன்னா பாபர் அசாம் பொறுத்தவரை இவங்களோட இதை பொறுத்தவரை 2 இன்னிங்ஸ்லயுமே அவர் நல்லா தான் பிளே பண்ணியிருக்கிறாரு. ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 48, 53 அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து இப்போ வர ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கு, சிவிசி வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த சிவிசி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இவரோட கண்டிஷன் பெர்சன்டேஜ் எல்லாம் மாறும். இப்போ அஃப்ரிடி வந்து அவருடைய பெர்சன்டேஜ் அப்புறம் சிவிசி எல்லாமே ஏறிடுச்சு. பிளேயர்ஸ் கிடையாது, த்ரெட்ஸும் இருக்கு. ஆனா இங்க பேட்டிங்க்கு தான் கம்ப்ளீட்டா சப்போர்ட் ஆகும்னா இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டா மட்டும் ஒரு பாகிஸ்தான் லாஸ் ஆகிற மாதிரியான கண்டிஷன் வந்தா இவர் உள்ள வருவாரு ட்ரீம் டீமே, இல்ல இவர் ஃபெயிலியர் ஆயிடுவாரு. ஸோ இந்த இதுல மேக்சிமம் 2 பேர் டு 3 பேர், மேக்சிமம் 2 பேர் வர அதிகம் வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தான் வின் ஆகிற மாதிரி கண்டிஷன் வந்தா இவங்க 2 பேரும் உள்ள வருவாங்க. இந்த கேட்டகரியை பொறுத்தவரை நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் இதுல வந்து இவர் என்ஷா உள்ள வராரு அப்படின்னா, சாரி வரல அப்படின்னா இதுல வந்து லோ பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவர் இப்போதைக்கு லோ பெர்சன்டேஜ்ல இருக்காரு. ஆனா இவர் லாஸ்ட் மேட்ச் இருந்தாரு, அப்புறம் இவரோட இது ஹை ஆயிருச்சு, இப்போதைக்கு லோல இருக்காரு. அப்புறம் இவர் 2 பேர் லோல இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனை பொறுத்தவரை பேட்டினுக்கு நல்லா சப்போர்ட் ஆகும்போது ஒரு ஹிட்டர் உள்ள வராரு அப்படின்னா பேர்ஸ்டோ வந்து கண்டிப்பா பெருசா பெர்ஃபார்மன்ஸ் சிவிசி அளவுக்கு பண்ணறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் அவரோட த்ரெட்ஸை நான் பின்னாடி சொல்றேன், அவருக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பிலிப் சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா மட்டும் ட்ரை பண்ணுங்க. ரஷீத் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்னாலும் மெயினா நல்லா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இவர் மட்டும் இவர் இப்ப இல்ல அப்படின்னா இந்த எஸ்கான் பட்லர்ல ஒருத்தங்க வந்து இந்த மேட்ச்ல வருவாங்க. ஆனா லோ பெர்சன்டேஜ்ல இவர் இருக்காருன்னா மேபி 2 பேர் கூட வருவாங்க, அப்படி இல்லைன்னா ஒருத்தங்க வருவாங்க. இப்ப பட்லர் மேட்ச்ல இல்ல அப்படின்னா இவர் ட்ரீம் டீம் வருவாரு, அப்படி இல்லைன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாரு. ஸோ இந்த கேட்டகரியில இருந்து மேக்சிமம் 2 to 3 பேர் உறுதியா உள்ள வருவாங்க. இப்போ இவர் வந்து ஹாரி புரூக் வந்து இங்கிலாந்து லாஸ் ஆகிற மாதிரியான டீம் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவருக்கு நீங்க சிவிசி கொடுத்து எடுங்க. நான் சிவிசியோட ஆப்ஷன் இப்பவுமே சொல்லிடுறேன், கொடுத்து எடுங்க. இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், அதாவது லாஸ் ஆகிற மாதிரி இருந்தா. அதே மாதிரி இவரு இந்த மேட்ச்ல இப்ப வர ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம டெலிகிராம்ல லாஸ்ட்ல நான் நோட்டிபிகேஷன் பண்றேன் யார் யார் மேக்சிமம் வர வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இவங்க இந்த மாதிரியான கண்டிஷன் வரப்பதான் வருவாங்க. சப்போஸ் இங்கிலாந்து வின் ஆகுதுன்னா ஹாரி புரூக்குக்கான வாய்ப்பே வராம கூட போயிடலாம். அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ல இப்போ லிவிங்ஸ்டன் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மேட்சை பொறுத்தவரை. ஜார்டன் வந்து இப்போ இங்கிலாந்து டாமினேட் பண்றாங்க பவுலிங்ல அப்படின்னா உள்ள வருவார், இல்லைன்னா இந்த இடத்துல டோப்லே தான் வருவாங்க. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் போட்டார்னா கன்ஃபார்மா அதை உறுதி பண்ணலாம். ஜார்டன் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சு பவுலிங் பண்றாரு அப்படின்னா இங்கிலாந்து லாஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹாரி புரூக் அண்ட் ஜோர்டான் இவங்கள காம்பினேஷன்ல நீங்க எடுக்கலாம். லிவிங்ஸ்டனையும் அந்த காம்பினேஷன்ல 3ஆ எடுத்துக்கலாம். அதே மாதிரி டோப்லேயே கூட நீங்க லீவ் பண்ணிடலாம். இதே இங்கிலாந்து தான் வின் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஐபு வந்து வின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் வர கண்டிஷன்ல தான் இருக்கிறாரு. இப்ப வர இவரு டோப்லேயே நீங்க வந்து எடுக்கலாம். லிவிங்ஸ்டனை வந்து நீங்க ரொட்டேஷன் பண்ணுங்க. ஆனா லிவிங்ஸ்டனும் வர கண்டிஷன்ல தான் இப்ப வர இருக்கிறாரு. நான் அது லாஸ்ட்ல மென்ஷன் பண்றேன். அதே மாதிரி இந்த கேட்டகரியில ஹாரிஸ் ராஃப் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா இவர் நல்ல பவுன்ஸ் பண்ணுவாரு, ஃபாஸ்ட் பால் போடுவார், பவுன்ஸ் பவுலர்ஸ்க்கு அக்ரெசிவா நல்ல செட் ஆகுது. ஸோ இவர் வர ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஃபர்கார் சமான் செகண்ட் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இவரை வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் பாகிஸ்தான் வின் ஆகிற டீம்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வில் ஜாக்ஸ், மொயின் அலில கண்டிப்பா ஒருத்தங்க உள்ள வருவாங்க. நீங்க வந்து லிவிங்ஸ்டன் எடுக்கிறீங்க அப்படின்னா லிவிங்ஸ்டன், மொயின் அலி எடுக்கிறீங்கன்னா வில் ஜாக்ஸை விட்டுட்டு எப்படி எடுக்கணும்னா பேர்ஸ்டோ, பிலிப் சால்ட் அந்த மாதிரி எடுக்கலாம். ஏன் அப்படின்னா வில் ஜாக்ஸோட இது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், பிலிப் சால்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடுவார், பேர்ஸ்டோ வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா ப்ளே பண்ணுவார் மேக்சிமம். அவர் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வில் ஜாக்ஸை நீங்க ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணலாம். இல்ல பட்லரை நீங்க எடுக்கிறீங்கன்னா இவரை லீவ் பண்ணலாம். பட்லர் ஒருவேளை மேட்சே பிளே பண்ணல அப்படின்னா வில் ஜாக்ஸ் அதுக்கு பக்கத்துல
யார் வருவாங்கன்ட்டு நான் வந்து டெலிகிராம்ல நான் மென்ஷன் பண்றேன். சாம் கரன் வந்து இந்த மேட்ச் பிளே பண்ணா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நியூ என்ட்ரியா வர்றவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. முகமது அமீர் வந்து இந்த வென்யூல நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 2-4-5 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஆனா இவங்க இந்த இவங்க இதுல இருக்கிற ஹை பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிற பட்சத்துல இவங்க 2 பேருமே உள்ள வருவாங்க. இதுல எல்லாருமே ட்ரீம் டீம் வராங்க, இல்ல ஒருத்தங்க 2 பேர் ட்ரீம் டீம் வந்துட்டாங்கன்னா அந்த முகமது அமீர் இங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இமாத் வாசிம் வந்து பேட்டினும் அவரால் பண்ண முடியும், பவுலிங்கும் பண்ண முடியும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு அப்படின்னா அவரை நீங்க டீம்ல எடுக்கலாம். இவரை வந்து நீங்க எப்படி எடுக்கணும்னா பாகிஸ்தான் லாஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு டீமை இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எடுத்தீங்கன்னா ஏகான ட்ரை பண்ணுங்க. நான் பிளேயரோடைய த்ரெட்ஸை நான் சொல்லிடுறேன். அதுக்கு தக்கனமா நீங்க எந்த மாதிரி சிவிசி எடுத்தா உங்களுக்கு யூஸா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பட்லரை பொறுத்தவரை இப்போ அவர் பிளே பண்ணார்னா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் ஸ்விங் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்கன்னா சயித் அஃப்ரிடி பண்ணுவாங்க, ஹாரிஸ் ராஃப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஸ்பின்னர்ஸ் பண்றாங்கன்னா சதாப் கான் பண்ணுவாங்க. அதுல அவர் அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் இந்த வென்யூவை பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ்ல சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் யார்கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரசீத் அவர்கிட்ட நிறைய அவுட் ஆயிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் கிட்ட இவர் அவுட் ஆயிடுவார். இப்போ ஒருவேளை பவர் பிளேலேயே அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இவர் அவுட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்வுட் கிட்ட கம்மியான ரன்ல நிறைய அவுட் ஆயிருக்கிறாரு, அவுட் ஆயிருக்கிறாரு. மற்றபடி மற்றவங்க பால்ல மோயின் அலி பால்ல அவுட் ஆகவும் இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ த்ரெட்ஸும் இருக்கு இவருக்கு, ஆனா நல்லாவும் பிளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவரை வந்து நம்ம வந்து கண்டிப்பா ட்ரீம்ல எடுத்துடலாம். சிவிசி எப்படி வருவாருங்கிறத நான் வந்து டெலிகிராம்ல நான் வந்து மென்ஷன் பண்றேன். அவர் இப்போதைக்கு அவர் சிவிசி வர்றதுக்கான வாய்ப்பு இவருக்கு இருக்கு. அதே மாதிரி ரிஸ்வான் வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா பண்றாங்க. இவங்க கூட நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா பண்றாங்க. ரிஸ்வானோடைய இது வீக்னஸ் என்னன்னா அவர் கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங்ல பவுலிங்ல கொஞ்சம் வீக்னஸா இருக்காரு. அவர் நீங்க பிஎஸ்எல்ல பாத்துருந்தீங்கன்னா சைன்ஸ் ஆஃப்ரிடி பால்லே அவுட் ஆயிருப்பாரு. ஸோ அவருக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் இது கொஞ்சம் வீக்கா இருக்கு. அது இப்படி பாத்தீங்கன்னா டோப்லை பால்ல கம்மியான ரன்ல 3 டைம் அவுட் ஆயிருக்காரு. அது ஒரு வீக்னஸ் அவருக்கு. அடுத்து இப்ப சாம் கரன் இல்லைன்னா ஓகே, டோப்லை பால்ல ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு கூட விளையாண்டலாம். ஆனா சாம் கரனும் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இவரோட இது வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை அவர் வந்து த்ரெட்ல அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது போக ரஷீத் கிட்ட அவுட் ஆயிருக்காங்க, மோயின் அலி கிட்ட அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இவ்வளோ த்ரெட்ஸ் இருக்கும்போது இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலும் இவர் சிவிசி உள்ள வர்றது வந்து சிவிசி அளவுக்கு வருவாரோ இல்லையோ ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வருவாரா அப்படிங்கிறத நான் சொல்றேன். ட்ரீம் டீம் அளவுக்கு வர்றதுக்கு தான் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல ஃபெயிலியர் ஆயிடுவாரு. அப்படி அவர் பெருசா பிளே பண்ணுவார் அப்படின்னா நான் கண்டிப்பா டெலிகிராம்ல நான் மென்ஷன் பண்றேன். ஏன்னா இவருக்கு இவ்வளவு த்ரெட் இருக்கு. இப்படி இருக்கிறவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. இவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சிவிசி வேணா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா அவரை லீவ் பண்ணிடுங்க. அப்புறம் பிலிப் சால்ட்டை பொறுத்தவரை அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட் தான் பண்ணுவாங்க. இப்போ ஒருவேளை பட்லர் இல்லை அப்படின்னா பென் டக்கெட்டும் இவரும் தான் ஓபன் பண்ணுவாங்க மேக்ஸிமம். பிலிப் சால்ட்டுக்கு வீக்னஸ் என்னன்னா அந்த ஸ்விங் பண்றவங்க பால் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. யார் பால்லன்னா அதையும் சொல்லிடுறேன், ஹாரிஸ் ராஃப் பாலையும் இமாத் வாசிம் பாலையும் இவர் அவுட் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இவருக்கு த்ரெட் அதான், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுவாரு, செகண்ட் இன்னிங்ஸ்னா கன்ஃபார்மா இவர் அவுட் ஆகுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ணுவாரு அப்படின்னா நான் வந்து சிவிசி ஆப்ஷன்ல நான் டெலிகிராம்ல லாஸ்ட்ல மென்ஷன் பண்ணும்போது நான் சொல்றேன். பேர்ஸ்டோவை பொறுத்தவரை யார் பால்ல அவுட் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைன்ஸ் ஆஃப்ரிடி, இவருக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் வீக்னஸ் கொஞ்சம் உண்டு. அதே மாதிரி ஷதாப் கான், அப்புறம் இமாத் வாசிம். ஆனா இந்த மேட்சை பொறுத்தவரை இவர் லோ பெர்சன்ட்ல இருக்காரு. இவர் அடிச்சா நம்மளுக்கு பாயிண்ட் வந்து நல்லா ஏறும். ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஒரு இது பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த மேட்சை பொறுத்தவரை. ரஷீத் வந்து பவுலிங் போட்டாருன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அப்ப இப்போ இந்த கேட்டகரியில இவங்க 2 பேர் தான் லோ பிக்ல இருக்காங்கன்னா இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க வருவாங்க. இங்கிலாந்து வின் ஆனா 2 பேருமே வர ஒரு வாய்ப்பு இருக்கு. சதாப் கான் வந்து அவர் வந்து பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணாருன்னா ஒரு சிவிசி அளவுக்கு வர ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுன்னா அவர் வர்றது அந்த இடத்துல கொஞ்சம் டவுட்டா கூட ஆயிரலாம். இப்போ வில்ஜாக்ஸை பொறுத்தவரை வில்ஜாக்ஸோடைய வீக்னஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர்.
லெக் ஸ்பின் வந்து நல்லா போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பின் சப்போர்ட் ஆகுது இனிஷியல்ல அப்படின்னா வில் ஜாக்ஸ் வந்து அவுட் ஆயிடுவார். அது யார்கிட்டலாம் அவுட் ஆகலாம்னா சதாப் கான், அதே மாதிரி இமாத் வாசிம், இந்த ஸ்பின்னர் கிட்ட இவர் கொஞ்சம் வீக்கா இருப்பார். மற்றபடி பாத்தீங்கன்னா பெரிய ஷாட்டுக்கு தான் அடிப்பார். ஸோ இவர் இவங்க பால்ல ஸ்பின்ல அவுட் ஆகலன்னா பெரிய ரன் அடிச்சு கொடுத்துருவாரு, இவங்க பால்ல ரொட்டேஷன் பண்ணிட்டாருன்னா. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்கார் சமான் வந்து இவங்க கிட்ட பிளே பண்றப்போ யார்கிட்ட வந்து அவுட் ஆயிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொயின் அலி. அந்த ஆஃப் ஸ்பின் கிட்ட ரொம்ப அந்த லெக் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆஃப் ஸ்பின்னர் கிட்டையும் இவர் அவுட் ஆயிருக்கிறாரு. அதே மாதிரி டோப்லேல ரஷித் அவர்கிட்டையும் ஒரு டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. லிவிங்ஸ்டன் கிட்டையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அந்த ஸ்பின்னு கிட்ட இவர் கொஞ்சம் இதா இருக்கிறாரு. ஸ்பின்னுக்கு வந்து ஆனா அந்த பிச்சு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ரொம்ப இல்லை. ஸோ இவர் வந்து ட்ரீம் டீம் அளவுக்கு வரலாம், நான் சிவிசி அளவுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணா வேணா கொடுத்து பாருங்க. ஹாரி ப்ரூக்கு ஒரு விசி கொடுங்க. அதாவது இங்கிலாந்து லாஸ் ஆகிற மாதிரியான கண்டிஷன் வரும், இவங்க டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொடுங்க. அதே மாதிரி சாம் அயூபுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பண்றாருன்னா ஒரு சிவிசி, இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் ஒரு சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த மேட்ச்ல. இவர் வந்து ட்ரீம் டீம் வந்து கன்ஃபார்மா மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிவிசி வருவாரான்னு தெரியல. டோப் பிளேயர் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா கண்டிப்பா சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. 50% கீழே ஜிஎலுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா 50% கீழே 4 to 5 பேர் நம்ம சொன்ன லோ கேட்டகரியில இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் முகமது அமீர் எந்த மாதிரி வருவாங்க, இதுல இருக்கிற ஹை பெர்சன்டேஜ் ஃபெயிலியர் ஆனா இவர் வர ஒரு வாய்ப்பு இருக்கு. சாம் கரன் லோ பெர்சன்டேஜ்ல வர்றாருன்னா அவர் வர வாய்ப்பு இருக்கு. லிவிங்ஸ்டன் வர வாய்ப்பு இருக்கு. ஹாரி ப்ரூக் எப்படி வருவாரு, இந்த மாதிரியான கண்டிஷன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி டிஃபரன்ஷியல் பிக்கை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்கு கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு இதுலயும் டிஃபரன்ஷியல் பிக் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெருசா வந்து வின் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி அங்க உங்களோட ஐடியாவையும் நீங்க ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.